traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை சும்மாவா சொன்னாங்க. அவர் வந்து மனுஷ பிறவியே கிடையாது, ஏதோ ஏலியன் நம்ம நடுவில் வாழ்ந்துட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். எல்லாருக்குமே அவரை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, எல்லாருக்குமே அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்கு, எல்லாருக்குமே அவர் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கு. எனக்கு பெரிய விஷயம் இது, நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அந்த அளவுக்கான ஒரு ஆரா ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஒருத்தர் ஒரே விஷயத்த 50 வருஷமா பண்றாருன்னா அது இவர் மட்டும்தான். There's only one superstar. சும்மா இப்படி உட்கார்ந்துருந்த மனுஷன் இப்படி கால் மேல கால் தூக்கி போட்டாலே என்ன ஸ்டைலா இருக்கு. அதனால மட்டும்தான் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட 2 பியூட்டிஃபுல் லேடிஸ் ஃப்ரம் வேட்டையன் டீம் இருக்காங்க. எஸ், துஷாரா விஜயன் மேம் அண்ட் அபிராமி மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் வேட்டையன் பற்றி பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? வணக்கம், திஸ் இஸ் விஜய் பிரணேஷ். இல்ல அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னீங்க, வணக்கமே வேற மாதிரி சொன்னீங்களா? வணக்கம் மக்கள்ஸ் அப்படிங்கிறது. வணக்கம் மக்கள்ஸா சொன்னீங்க. ஓகே ஓகே, சரி சரி. நான் திருப்பி சொல்லிட்டேன், அவங்க டிம்பிள் கியூட்டா இருக்கு. யாராவது பார்த்துருக்கீங்க? சந்தோஷமா தான் இருக்கு. அதாவது வெக்கம் வந்து பெண்களுக்கு மட்டும் தான் வரணும், இல்லை ஆண்களுக்கும் அப்பப்போ வரலாங்கிறத இந்த இடத்துல நான் உணர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்கிங் அபவுட் வேட்டையன், காலையிலேருந்து ஒரு என்ன சொல்றது, எனர்ஜியாக ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜியாக வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. வேட்டையன் எந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்கு ஆக்சுவலி கொடுக்குது? முதல்ல அதான் இப்போ அந்த மாதிரி எனர்ஜி கொடுக்குது. அதான் சொன்னேன் மேம், ஆக்சுவலி இன்னுமே அந்த ஒரு ஃபுல் ஃப்ளோல தான் இருக்கு. அவங்க வேற ஏதோ ஒரு ஜோன்ல அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ டாக்கிங் அபவுட் October 10th, எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க ரெண்டு பேரும்? வெரி எக்ஸைட்டட், வெரி வெரி எக்ஸைட்டட். யா. அண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 73 அவரோட ஆரா பற்றி நான் கேட்டே ஆகணும். பிகாஸ் நியர்லி 50 minutes வந்து அந்த நான் ஸ்டாப் டாக் நாங்கள் ஆடியோ லான்ச்சில் கேட்கும்போது வி ஃபெல்ட் லைக் எப்படி இந்த மனிதரால் மட்டும் அதெல்லாம் முடியுது அப்படின்னு. நீங்கள் அங்கே நேரில் உட்காந்து உங்களை எல்லாரும் பற்றியும் பேசும்போது how it that felt actually? சரியலா இருந்ததுன்னு தோணும். யா, சரியலா இருந்தது. பிகாஸ் அவர் வந்து நிறைய பேர் யாருக்கு வேணா ஒரு மணி நேரம் எல்லாம் பேசலாம், பட் அது வந்து நம்மளுக்கு போர் அடிக்காம பேசுறாரு, அந்த அளவுக்கு ஹியூமரஸா பேசுறாரு, அந்த அளவுக்கு வந்து என்கேஜிங்கா பேசுறாரு. அது வந்து ஒரு ஆர்ட், டெஃபினெட்லி ஒரு ஆர்ட். அண்ட் எப்போ அவர் பேசினாலுமே அவரை தன்னைத்தானே கலாய்ச்சிட்டே பேசுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. அது அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக, அந்த அளவுக்கு செக்யூரான ஒரு ஆளால் தான் தன்னைத்தானே கலாய்ச்சிக்க முடியும். அது ஒரு 10,000 பேர் ஆடியன்ஸு, கோடான கோடி ஜனங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தட் டேக்ஸ் அ இன்க்ரெடிபிள் அமௌண்ட் ஆஃப் செக்யூரிட்டி. அது தட் இஸ் வேற லெவல். அண்ட் நாட் ஒன்லி நவுன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி எல்லா ஆடியோ லான்ச்லயுமே அதை பண்றது உண்டு. ஃப்ரம் எக்ஸாக்ட்லி ஆமா, அப்படிதான் பண்ணுவாரு. அண்ட் மேம், உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எனர்ஜி அப்பா அந்த இடத்துல? ஐ திங்க் ஒருத்தர் ஒரே விஷயத்த 50 வருஷமா பண்றாருன்னா அது இவர் மட்டும்தான். there's only one superstar. ஸோ அவரை இவ்வளோ கிட்ட இருந்து நான் பார்த்தேன், இவ்வளோ கிட்ட இருந்து பார்க்கும்போது நான் நினச்சி பார்க்காத விஷயம் என் லைஃப்பில் இது நடக்குமான்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நீ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உன் கையில் கொடுக்கும்போது நீ அதை ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுவேல. இதை விட ஒன்று ரொம்ப அவுட் ஆஃப் நோ வேர் இட் இஸ் கம்மிங் அண்ட் தட் இஸ் ஈவன் மோர் வேல்யூபிள்னா அது எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குது. நாட் ஜஸ்ட் எக்ஸைட்மெண்ட், அடுத்து நான் என்ன மாதிரி மூவ் பண்ணணும், அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்றதே எனக்கு வந்து அது பயம் கிடையாது. இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஃபீலிங். ஸோ தட்ஸ் ஹவு எக்ஸைட்டட் ஐ ஆம். லைக் இந்த படம் என்னோட பர்த்டேக்கு முன்னாடி வரப்போகுது and it's going to be my birthday gift and I'm taking this gift to my grave. So yeah, that's what it is. அந்த அளவுக்கு அவங்க இட் இஸ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்டா அந்த படம் வந்து மாறிடுச்சு. அண்ட் தலைவர் பற்றி எல்லாருமே பேசும்போது அவர் நம்ம ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம், அந்த டயலாக் லென்த்தி டயலாக் பேசுவோம், பட் ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் மூலியமாகவும் ஸ்டைல் மூலியமாகவும் ஸ்மைல் மூலியமாகவும் டோட்டலாக ஓவர் ஷேடோ பண்ணுறத நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லி பார்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி மொமெண்ட் இருந்ததா? லைக் லென்த்தி டயலாக்ஸ் பேசும்போதோ இல்லை எமோஷன்ஸை எமோட் பண்ணும்போதோ டக்குன்னு அந்த இடத்தையே அப்படியே அவரோட எமோஷன் மூலியமாகவும் ஸ்டைல் மூலியமாக ஓவர்டேக் பண்ணிட்டு போனார் ஏதாவது ஷார்ட்ல? எனக்கு இருந்தது. ஓகே, வேற அவர் ஆக்சுவலி டயலாகே இல்லை அவருக்கு. ஆனால் எனக்கு பக்கமாக டயலாக் இருந்தது. அது பேசி முடிச்சுட்டு அவரை ஒரு
ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாரு. என்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ண சொல்லிட்டு அதுக்கு கவுண்டரா அவர் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாரு. இன்ஃபேக்ட் இது வந்து கேட்டு வாங்கி பண்ணாரு. நம்ம கொரியோகிராஃப் பண்ண சீன்ல அது கிடையாது. அதாவது ஞானவேல் சார் பண்ண சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னதுல அது கிடையாது. அவரா சொன்னாரு, அபிராமி நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, அது முடிச்சுட்டு நான் இந்த மாதிரி பண்றேன்ட்டு. அதை போய் மானிட்டர்ல பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த மனுஷன் வந்து சும்மா இப்படி உட்கார்ந்துருந்த மனுஷன் இப்படி கால் மேல கால் தூக்கி போட்டாலே என்ன ஸ்டைலா இருக்கு. அந்த சின்ன சின்ன நியூவான்சஸ் அவரோட பாடி லாங்குவேஜ்ல ஆகட்டும், அது அவர் பண்ணி 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 அது அவர் நேச்சுரல் பாடி லாங்குவேஜ்ல வந்துருச்சா இல்ல அவர் நிஜமாலே இயல்பாலே அந்த மாதிரி தானா எனக்கு தெரியல. அது பிரிச்சு பார்க்கவும் தெரியல எனக்கு. ஹி இஸ் தட் ஸ்டைல். அதுதான் ஸ்டைலிஷ் கை, ஸ்டைலிஷ் மேன். ஆன் தி செட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் பார்க்கும்போது சர்ப்ரைஸ் பண்ணிச்சா? நாட் வித் தி மூவி, பட் ஆனா டக்குன்னு அவுட் சைட் அவர் பார்க்கறதே எனக்கு சர்ப்ரைஸ் தானுங்க. ஓகே, லைக் see he is again a normal human being like us. அதெல்லாம் எல்லாமே இருக்கு. பட் அந்த அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. லைக் call it whatever, name it, say it, he has it. But the humility that he has, I think அதுதான் வந்து என்னை ரொம்ப அட்மையர் பண்ண வச்சது. அதுதான் இப்போ எல்லாருமே வந்து நம்ம இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது எல்லாருமே ரஜினி சாரை பற்றி அவ்வளோ ஹையாக பேசுகிறோம் அப்படின்னா அவரும் ஒரு மனுஷன்தான், அவரும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான். ஆனால் அந்த நார்மல் ஹியூமன் பீயிங் ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆயிருக்கார்ல, அந்த அந்த கெத்து வந்து அவர் வந்து நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அது இல்லை அவருக்கு. இல்லை, அது கொஞ்சம் கூட இல்லை அவருக்கு. அவர் வந்து he is one gem of a person where ஒரு ஷார்ட்லலாம் வந்து he was sitting under a tree. ஒரு புத்தர் சாந்தமாக ஒரு ட்ரீ கடியில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், நான் வந்து ஒரு என்லைட்மெண்ட் தேடி நான் அந்த லைட்டுக்கு போயிட்டுருக்கேன், அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் வாஸ் வெரி சரியல். அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ நம்மளுக்கு மீறி அதிகமாக ஒரு சந்தோஷமோ காசோ ஏதோ இருந்துச்சுன்னா நம்ம எப்படி டான்ஸ் ஆடுவோம்னு எல்லாருக்குமே தெரியும். நாட் எவ்ரிபடி ஐம் சேயிங், பட் ஃபியூ பீப்புள். இல்லாதது ஒன்று கிடைக்கும் போது, நிறைய கிடைக்கும் போது அது நம்ம கரெக்டாக தக்க வச்சுப்போமா, கரெக்டான ஒரு ஜோனில் நம்ம இருப்போமான்றது ரொம்ப கஷ்டம். பேலன்ஸ்டாக இருக்க மாட்டோம். பட் ஆஃப்டர் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் இன் ஹிஸ் லைஃப் ஹீ ஸ்டில் த சேம் ஹம்பிள் கைண்ட் பர்சன்னா, அதனால மட்டும்தான் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அதனால மட்டும்தான் இத்தனை பேரும் அவரை பற்றி பேசுகிறோம். அவர் ஓவர் ஷேடோலாம் பண்ணுறதுக்கு இல்லை, அவரோட கதையில் தான் நாங்கள்லாம் we are there. ஓகே. ஸோ ஞானவேல் சார் ஆடியோ லான்ச்சில் சொன்னார், பிள்ளையார் சுழி வந்து தலைவர் தான், அதுக்கப்புறம் வாட் எவர் கேம் இட் ஜஸ்ட் கேம். ஓகே. ஒரே டைம்லேயே மேம் வந்து ரஜினி சார் கூடயும் நடிக்கிறாங்க அண்ட் அதே சமயத்தில் கமல் சாரையும் கூடயும் நடிக்கிறீங்க அண்ட் 20 years கழிச்சுக்கும் போது how did that feel, man? That felt like sometimes life brings you back full circles அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி நடக்கும். ஒரு நம்ம ஆரம்பிச்ச இடத்துலயே மறுபடியும் திருப்பி வரும்போது அந்த இதுக்கு நடுவில் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள வரும். ஸோ அந்த those full circles are always very beautiful. அந்த நடக்கிறது. அண்ட் திஸ் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் இட். அது அந்த மாதிரி சர்க்குலர் இதாக போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் மைல் ஸ்டோன்ஸ். அவ்வளோதான். அந்த மைல் கல்லுகள் நான் அப்படியே அதை பார்த்துட்டு அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு அப்படியே தாண்டி முன்னுக்கு போய்ட்டு அடுத்த மைல் கல்லை தேடி போகணும். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல். நைஸ். அண்ட் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தீங்க, லைக் தனுஷ் சாரே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பொறாமப்படுறேன் அப்படின்னு சொன்னாருங்கிறது. ஈவன் ஸ்டார்ஸ் ஆர் ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ல, அது மாதிரி பார்க்கும்போது உங்க ஹவு டு யூ ஃபீல் தட்? How can they not be? அதுதான் கொஸ்டின். இப்போ நார்மலா சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன சும்மா சொன்னாங்க, எவ்ரிபடி நோஸ். அப்போ நான் இல்லை, யாரு எல்லாருக்குமே அவரை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, எல்லாருக்குமே அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்கு, எல்லாருக்குமே அவர் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கு. என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த கரியரில் நான் இந்த மாதிரி அவர் கூட ஒரு படம் பண்ணுறேன், அதுலேயும் அவர் படத்தில் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு பெரிய விஷயம். இது நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். தனுஷ் சார் வந்து ஹீ இஸ் மை ஃபேவரட் ஆக்டர். அவரு கூட நான் நடிப்பேன், அப்படி நடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்திருக்கேன். சூப்பர் ஸ்டார் வாஸ் அவுட் ஆஃப் மை லீக். லைக் அவர் வந்து அங்கே நான் நினச்சி கூட பார்க்கல, நான் அவரை பார்ப்பேன்னு நினச்சது இல்லை. பட் எவ்ரி திங் ஹேப்பன் அட் த சேம் டைம். அப்படின்றபோது எனக்கு என்ன சொல்கிறது இல்லை, ஐம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் அபவுட் திஸ். இதில் உங்கள் 2 பேர் பற்றின ஒரு சில கேள்வி இருக்குது. உங்களுக்கு வந்து பிங்க் கலர் அண்ட் மேம்க்கு வந்து எல்லோ கலர். ஸோ தட் யூ ஹேவ் டு பிக் இட். அண்ட் அதில் ஒரு உங்களை பற்றினே குவிஸ் இருக்கும். ஸோ அந்த குவிஸில் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா ஓகே, இல்லாட்டி அது சம்மந்தமாக நான் வேற ஒரு கேள்வி கேட்பேன், அது உங்களுக்கு ரிலேட் ஆகிற கேள்வி. அதுக்கும் பதில் சொல்லணும், அதுக்கு பதில் சொல்லிடுவீங்க. இதில் இருக்கிறது அது கேள்வி இல்லை. ஐயோ, நானே எனக்கு பிங்க். ஓகே,
2001ல தமிழ்ல நீங்க மொத்தமா பண்ண எத்தனை படம் எத்தனை படம் நடிச்சீங்க? 2001லையா? அதாவது எத்தனை படம் பிரசாத் நடிச்சேன் நானு? ஒரு என்ன 4 இல்ல நாங்க கால் a friend phone a friend பண்றோம் 5 படம். படத்துல பிக் பி இருக்கிறதுனால நீங்க crorepati அதனால phone a friend பண்றோம். எல்லா லாங்குவேஜ்லயும் சேர்த்து மேபி 4 or 5 நடிச்சிருப்பேன். ராங் ஆன்சர். 3 படம் வந்து நீங்க தமிழ்ல வந்து பண்ணிருந்தீங்க. தமிழ்ல வந்து 3 படம் சொன்னா நான் எல்லா லாங்குவேஜ் சேர்த்து இல்ல எல்லா லாங்குவேஜ்லயும் சேர்த்து 5 படம் பண்ணிருந்தீங்க. அதான் சொன்ன 4 or 5 சொன்னேன். ராங் ஆன்சர் தான். தமிழ்ல தான அதுல எழுதி இருக்க. தமிழ்ல சொல்லிருக்கா? ஆமா ஆமா. ஓ ஆமால. சரி அது நான் கவனிக்கல. ப்ளீஸ் எழுதும்போது அதாவது எழுதி. So I have a question for you. Working with உலகநாயகன் and working with ரஜினிகாந்த் சார். அவங்க ரெண்டு பேர் பத்தியும் one wordல சொல்லணும்னா என்ன ஒரு விஷயம் சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தர் பத்தியும். உலகநாயகன் I would say is teacher, guru. ரஜினிகாந்த் சார் வந்து enigma. ஓகே. enigma தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஒரு ஒரு புரியாத புதிர் புரியாத அது கூட கிடையாது. enigmaனா சம்திங் வந்து நம்ம புரிதலுக்கு அப்பாற்பட்டது. ஐ ஆல்வேஸ் ஜோக் தட் அவர் வந்து மனுஷ பிறவியே கிடையாது, ஏதோ ஏலியன் நம்ம நடுவில் வாழ்ந்துட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். பிகாஸ் அந்த அளவுக்கான ஒரு ஆரா ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. சி நான் வந்து ரஜினிகாந்த்ங்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஃபேன், எஸ் டெஃபினெட்லி. பட் அதை தாண்டி ரஜினிகாந்த்ங்கிற ஹியூமன் பீயிங், சிவாஜி ராவ்ங்கிற ஹியூமன் பீயிங்கோட ஒரு ஆரா இருக்கு இல்லையா, அதுதான் ஐ வுட் எனி டே ஐ வுட் டேக் தட் over the superstar or andadu, because he's such an amazing human being. கண்டிப்பா. நைஸ். நெக்ஸ்ட் ஒன். ஷோ क्वेश्चन பேப்பர் எக்ஸாம் பேப்பர்லயே ஆன்சர் எழுதல. அதனால தான் நடிக்கிறதுக்கே வந்தேன். அதுக்கு தான் நடிக்கவே வந்தேன். இங்கேயும் கேள்வி கேட்குறீங்க. சார்பட்டா ஓடிடி ரிலீஸ் டேட் ஜூலை 21st நைட் 9 PM. ஆனால் அஃபிஷியலாக ஜூலை 22nd. வா. கரெக்டா? கரெக்டா? எல்லாமே ஞாபகம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. எனக்கு இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஞாபகமே இருக்காது. டெஃபினெட்லி. கேரக்டர் நேம் இன் வானவில் மூவி பிரியா. ஞாபகமே இருக்காது. கரெக்டா சொல்றாங்க. இல்ல ஏன்னா அப்ப வந்து எல்லா படங்கள்லயும் எல்லா ஹீரோயின் பேரும் பிரியா தான் இருந்தது. அது ஒரு எல்லா டைமும் கிடைக்குது. சிம்ரன் மேமோட எத்தனை படங்கள் அவங்க பிரியா பேர் தெரியுமா? போதியேரி புத்திமாரி ரிலீஸ் டேட் I think it was July 12th. கரெக்டா? கரெக்டா? ரைட். பா. என்கிட்ட ரிலீஸ் டேட் கேட்காத ரொம்ப நல்லா போச்சு. எந்த வருஷம்னு கூட எனக்கு தெரியாது. விருமாண்டி ரிலீஸ் டேட் இது பொங்கல் 2004. அப்போ ஜனவரி 13, 14 அந்த மாதிரி ஏதோ இருக்கும். 14, 15, 16 is பொங்கல். அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் இருக்கும். ஜனவரி 12th. 12th. Okay. This is so close. Yeah, so close. But I have a question for you. சரி ஓகே சொல்லுங்க. Okay. எப்பவுமே லைக் அன்னலட்சுமி இஸ் சம்வாட் ஹியூஜ் அந்த கேரக்டர் தான். விருமாண்டியா வேட்டையனா? விருமாண்டி. விருமாண்டி. Yes. Why? Because the first time something huge happens to you is special. அதுக்கப்புறம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் அது முதல் வாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஃபால் இன் லவ் இஸ் வெரி ஸ்பெஷல். த ஃபர்ஸ்ட் டைம் சம்திங் அமேசிங் ஹேப்பன்ஸ் டு யூ இஸ் வெரி ஸ்பெஷல். Right. Last one is more. ரெனே or மாரியம்மா? ரெனே. Why ரெனே? I love ரெனே. I am ரெனே. Okay. You think அப்ப அந்த ரெனே படம் வந்த டைம் லைக் நட்சத்திரம் நகர்கிறது வந்த டைம்ல நிறைய விஷயங்கள் வந்து லைக் ரைட் அப்ஸா பாசிட்டிவ்ஸாகவும் நெகட்டிவ்ஸாகவும் வந்து how did you take that? I take only the positives. அந்த நெகட்டிவ்ஸ் யோசிக்கவே இல்லையா? இல்லையே, நெகட்டிவ்ஸ் யோசிச்சு அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அப்புறம் முன்னாடி போக முடியாதுல்ல லைஃப்ல. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி ஓட்டே இருக்கணும். அவ்வளோதான். யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. ஜஸ்ட் கோ ஆஃப். எதனால ரெனே கேரக்டர் ரொம்ப கனெக்ட் பண்ணி? பிகாஸ் நான் ஊர்ல எல்லாம் பார்க்குறேன்ல, நம்ம நான் வளர்ந்த பேக்ரவுண்ட் லைக் எல்லாமே நான் பார்த்து வர இப்போ நடக்கிற விஷயங்கள் தான். நான் நட்சத்திரம் நகர்கிறதா இருக்கட்டும், லைக் ஜெய்பீம் பார்த்துருக்கீங்க, எல்லாமே ரொம்ப சோஷியலாக ரெஸ்பான்சிபிளாக இருக்க ஒரு ஃபிலிம்ஸ். ஓகே. ஸோ ரெனே கேரக்டர் ஐ திங்க் நாட் எவ்ரிபடி வில் லைக் ரெனே, பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ லவ் ரெனே. அதனால இட்ஸ் ரெனே எனி டே. பட் மாரியம்மா இஸ் டெஃபினெட்லி வெரி வெரி ஸ்பெஷல். ஓகே. லைக் மாரியம்மா தான் எனக்கு ப்ராப்பராக ஒரு டெபியூனா அது மாரியம்மா தான்.
But Renee is my most favorite, I would say. ஸோ அக்டோபர் 10th அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு பேனரில் அண்ட் இத்தனை பிக் ஸ்டார்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் யூ கோனா சே டு த ஆடியன்ஸ் அபவுட் வேட்டை? Vetail is going to be an amazing combination of mass and class, as Dushara has been saying எல்லா இன்டர்வியூலையுமே. இது வந்து ஒரு ரஜினி சார் ஃபேன் ஆகட்டும், இல்லை ஒரு அமிதாப் பச்சன் சார் ஃபேனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஞானவேல் சார் ஃபேனாக இருக்கட்டும், அனிருத்தோட ஃபேனாக இருக்கட்டும், எல்லா ஆளுங்களுடைய ஃபேனை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. அந்த மாதிரி ஒரு ஃபிலிமாக இருக்கும். எல்லாரும் வந்து தியேட்டர்லேயே வந்து பார்த்து விசில் போட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்க. ட்ரூ. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ. Thank you. All the best. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.